இந்த ஒரு ஓரிங்கினால கிரேன் வந்து பிரேக் பிடிக்கலைன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு. இன்றைக்கி நம்ம வந்து ஏர்பஸ் கிரேனோட பிரேக் ஃபெயிலியர், கேண்ட்ரி பிரேக் ஃபெயிலியர் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஓரிங் வந்து ஆக்சுவலாக அதில் கட் ஆகி கீழே போயிடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா பிரேக் வந்து பிடிக்கவே இல்லை. ஒரு சைடு கிரேனை கேண்ட்ரி பண்ணி நிப்பாட்டினோம்னா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஸ்லிப்பாகி போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் டீம் வந்து க்ரேனை பார்க் பண்ணி ஏன் பிரேக் பிடிக்கலன்னு செக் பண்ணும்போது அந்த பிரேக் பேடுக்கும் அந்த மோட்டரோட ஹவுசிங்க்கும் இடையில ஒரு ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங் என்ன ஆயிருக்குன்னா கட் ஆகி கீழே போயிருக்கு. ஆக்சுவலாக அது நமக்கு தெரியலை. அந்த இடத்துல ஓரிங் வரும் வரலைன்னு நமக்கு தெரியல. நம்ம ஒன் சைடு 2 சைடுமே கேண்ட்ரி பிரேக் வரும். இப்போ ஒரு சைடில் கேண்ட்ரி பிரேக்கு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பிரேக் ஒழுங்காக பிடிக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த சைடு போய் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால நம்ம அந்த சைடு போய் செக் பண்ணல. அப்போ நம்ம ஒரு சைடு மட்டுமே அந்த பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக் பேடு சேஞ்சு பண்ணோம், பிரேக் பேடோட பிளேட் சேஞ்சு பண்ணோம், எல்லாம் சேஞ்சு பண்ணி ஈவனை நம்ம பிரேக்குள்ள அந்த ரெக்டிஃபையரும் சேஞ்சு பண்ணி பார்த்தாச்சு. அப்படி சேஞ்சு பண்ணியும் பிரேக் பிடிக்கலை. அப்போ தான் நம்ம அந்த சைடில் உள்ள மோட்டரை கழட்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஓரிங் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு அந்த ஓரிங் தான் ப்ராப்ளம். நம்ம பிரேக் பேட் சேஞ்சு பண்ணி வேஸ்ட்டு, பிரேக்கோட ரெக்டிஃபையர் சேஞ்சு பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓரிங்கை போட்டோன்னா ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உள்ள மோட்டரை கழட்டி அந்த ஓரிங்கை போட்டு பிரேக்கு அந்த ஓரிங் எங்கனக்கிட்ட வரும்னா அந்த பிரேக்கு பிளேட்டுக்கு பேக் சைடு வரும். அந்த கரெக்டாக அந்த ஓரிங் சீட் ஆகிறாமல் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அந்த பிரேக்கு பிளேட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 2 ஸ்க்ரூ தான் அந்த பிரேக் பிளேட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த பிரேக்கை வந்து ஏன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 பம்ப் தான் இருக்கும். பேட்டரியோட காயிலுக்கு சப்ளை கொடுத்தோன்னா அந்த பிரேக் தான் போய் அந்த பிரேக்கு பேடுக்கு அந்த பிளேட்டுக்கு இடையில 2 mm தான் கேப் இருக்குது. இந்த பிளேட் தான் வந்து மேக்னெட்டில் வந்து அந்த கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதில் தான் வந்து பிரேக் பேடு இருக்குது. இந்த பேடுக்கு நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ண பிரேக் பிளேட்டுக்கு 2 mm தான் வந்து கேப்பு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிரேக் ஓகே ஆகிடும். அந்த பிரேக் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஷேக் ஆகாத அளவுக்கு டைட் பண்ணணும். ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாக விடக்கூடாது. ஜஸ்ட் ஷேக் ஆகாத அளவுக்கு டைட் பண்ணோம்னா பிரேக் எக்ஸாக்டாக பிடிக்க ஆரம்பிச்சு. அதுதான் நம்ம இன்ஜினியர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகேவானா பிரேக்கு கச்சிதமாக நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஓரிங்னால அந்த கிரேன் இஷ்யூ இருக்குது. பார்த்துக்கோங்க, மெயின்டெனன்ஸில் சின்ன விஷயந்தான் வந்து பெரிய எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும். நம்ம ஒரு ஓரிங்கு மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அந்த இடத்துல ஓரிங் வருமா வரலையான்னு கூட நமக்கு தெரியாது. மெயின்டெனன்ஸ் ஸ்டெப் பார்க்கும்போது சின்ன விஷயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்த 2 சைடுமே வந்து ஓரிங் செக் பண்ண அந்த ஆப்போசிட் சைடு செக் பண்ணும்போது அதில் ஓரிங் வந்து லைட்டாக கட்டாக இருந்துச்சு. அந்த ஓரிங் சேஞ்ச் பண்ணி 2 சைடுமே ஓரிங் போட்டு பிரேக்கை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக் பேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தா தெரியும், இதுதான் வந்து பிரேக்கோட பிளேட்டு. அந்த பிரேக் இந்த ஃபேனோடு சேர்த்து அந்த பிரேக்கோட பிளேட்டு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஏர்பஸ் கிரேனில். இது வந்து அந்த பிரேக்கு வந்து கேட்ச் பண்ணுற பிளேட்டு. இது பிரேக்கு மேக்னெட் ஆகும்போது இந்த பிளேட் தான் வந்து அந்த பிரேக்குக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் இடையில வர்றது. ஜஸ்ட் பிரேக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம்னா மேக்னெட் ஆகிடுச்சுன்னா இந்த பிளேட் தான் வந்து மேக்னெட்டிஸ் ஆகி அந்த கேப்பை வந்து உருவாக்கும். ஜஸ்ட் பிரேக் ஆஃப் பண்ணோன்னா இந்த பிளேட் வந்து அந்த பிரேக்கில் போய் அட்டாச்மெண்ட் ஆகும். இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அது பக்கத்தில் உள்ள சைனிங்காக இருந்துச்சுன்னா அந்த பிரேக் வந்து கச்சிதமாக ஒர்க் ஆகிருக்கான்னு அர்த்தம். இந்த சைடு வந்து கரெக்டாக பிரேக் ஒர்க் ஆச்சு, ஆப்போசிட் சைடில் பிரேக் ஒர்க் ஆகலை. இந்த சைடு அந்த ஓரிங் வந்து கட்டாக இருந்துச்சு. அப்போ கட் ஆகும்போது இந்த சைடும் ஓரிங்கை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே ஓகே ஆகிடுச்சு.
அந்த பிரேக் ப்ளேட்டை பற்றிலா பிரேக் படுக்க 3 mm இருந்துச்சு அந்த பிரேக் ப்ளேட். அந்த பிரேக் ப்ளேட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம லாக் டைட் போட்டு டைட் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃபுல் டைட் பண்ணோம்னா அந்த பிளேட் வந்து மோட்டரோட ஒட்டிடும். அதனால் லாக் டைட் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 mm வராப்பில் கேப் வச்சு டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், பிரேக்கு மாற்றியாச்சு. க்ரெயின் இப்போ நம்ம ஆப்ரேஷன் 6 மாதம் எஸ்யூவி ஜஸ்ட்டு ஒரு ஓரிங்கினாலும் இப்போ சரியாயிடுச்சு. இன்னும் க்ரெயின் ஃபுல்லாக ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகும். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு. தேங்க்யூ வெரி மச்.